Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. 2024 மே மாதம் வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 41:14 நியூ லைஃப் யகோசம்மா சியோன் பிரேயர் ஹவுஸ் அயனாவரம் பொன்னுசாமி தெருவு வீடு நம்பர் 1C. இந்த இடத்துல 9 வருஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். 14 சின்ன பிள்ளைகள், 12 வயசு, 8 வயசு, 13 வயசு. இந்த பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு விபிஎஸ் நடத்தணும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதுக்காக என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் தாங்குவார். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். 25 வருஷமாக இந்த ஊழியத்தை செய்ய கிருபை தருகிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் எல்லாத்துக்கும் காரணம். அவரை கிருபை இருந்தால் போதும், எல்லாம் வந்து சேரும். ஒரு 51 நாள் மார்ச் ஏப்ரலில் உபவாசம் எடுக்க அந்த அடிமைக்கு உதவி செய்தார். அது கர்த்தரோட கிருபை. அல்லேலூயா. நீங்கள் உபவாசம் எடுக்காதன்னு சொன்னார். ஐயா, நீங்கள் உபவாசம் எடுக்காத, நீங்கள் கோம ஸ்டேஜுக்கு கிடந்துட்டு வந்திருக்கிறோம், 3 மாதம் சத்து போயிட்டு வந்திருக்கிறோம், உயிர் கர்த்தர் தந்திருக்கோம், அதனால் உபவாசம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். சவாலை விட்டு எடுத்தோம். எல்லாரும் 40 நாள் எடுக்கும், நான் 51 நாள் எடுக்க. கர்த்தர் பலகீனரை பலப்படுத்துறதா, அதான் அந்த கிருபா. என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, அப்படி தான் சொல்லுறேன். அல்லேலூயா. அதனால் இந்த பாட்டு கொஞ்சம் பாடி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. குயவனே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை தூக்கி கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே பாடுவோம். கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்ல நேரத்திலெல்லாம்
எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒத்தாசபுரம் பர்வத்திலிருந்து ஒன்றுமில்ல நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பலவீன நேரங்களில் என்னை பலப்படுத்துன கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்துன கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் கர்த்தராய தேவன் பரிசுத்த மக்களோடு பேசி அவர்கள் எழுதியது ஆவியானவர் மூலமாய். பரலோகத்தில் இருக்கின்ற வார்த்தை, ஓ ஃபார் அவர் லார்ட் யுவர் வேர்ட் செட்டில் இன் ஹெவன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தில் ஸ்தாபித். இந்த வார்த்தைகள் மகிமையானது, தூய்மையானது, பரிசுத்தமானது, இருபுறம் கற்குல பட்டயமானது. இந்த வார்த்தைகள் மாத்திரம் வளரும், விளைச்சல் உண்டாகும். இந்த வார்த்தைகள் கேட்க கேட்க தேசத்தில் செழிப்பு, மழை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், வேலை வாய்ப்பு உண்டாகும், ஒரு மனம் உண்டாகும். இந்த வார்த்தைகளை கேட்கல. அல்லேலூயா. ஆதியாம புஸ்தகத்தில் ஜெனிசிஸ், ஆதியாம புஸ்தகம் பைபிளில் முதல் புஸ்தகத்தில் இப்பொழுது இருக்குது. அதில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எழுத பரிசுத்தவான் எழுதியிருக்கிறது நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. நோவாவுக்கு, அதாவது அல்லேலூயா, அந்த காலத்தில் இருந்த மக்களிலே வித்தியாசமான ஒரு மகனாய் குடும்பமாய் நோவா குடும்பம் இருந்தது. ஆகவே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே, கர்த்தர்னு சொன்ன அர்த்தம் சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் உண்டாக்கி படைத்து பிரம்மாண்டத்துக்குடையவர், ஓனர், அதிகாரம் உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்தவர். அதுக்கு தானே இயேசு கிறிஸ்து வந்தபோது கடல் மேல் நடந்தார். 2024 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேல் தேசத்தில் 4 நாளாய் மரித்த லாசரை எழும்பி வா, ஈஸியாட்ட எழும்பி வந்தார். அவர் என் சகோதரன் ஆப்பிரிக்கையில் இருக்கிறாரு, ஆல்பா லூகா, ஆப்பிரிக்கையில் ஒரு சகோதரன், என் சகோதரன். நான் 7 நாளாய் மரித்திருந்தவனே அந்த ஃப்ரீசரில் கொண்டு வந்து வச்ச உடனே எழுப்பாச்சு வந்தார், எழும்பியாச்சு இயேசு நாமத்தினால. அந்த கிருபை தான் இதெல்லாம். நோவாவுக்கோ, நோவா வயசானவர், 120 வருஷம். அந்த ஊரில் யாருமே இந்த சத்தியத்தை கேட்கல. இன்றைக்கும் அப்படி தானே இருக்குது. ஒரு கைப்பிரதியை கொடுத்தால், ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தா வந்து படிங்க, ஏய் வேலை பார்த்துப்போ அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும் அப்படி சொல்லுந்தவன்ற பிள்ளைகள் அவனை மன திரும்ப வைப்பார். இங்கே நோவாவுக்கோ கர்த்தரோட கண்களிலே கிருபை கிடைச்சது. கிருபை என்பது ஜீவன். 63ஆம்
சங்கீதம் தாவீது எழுதியிருக்கிறது, என் ஜீவனைக்காலும் கர்த்தருடைய கிருபை நல்லது. அதான் அந்த நல்லது. ஆண்டவர் இந்த உலகத்தை நோக்கி பார்த்தாரு, சே ஜனங்கள் எல்லாரும் லஞ்சம் வாங்குறாரு, அநீதி அக்கிரமங்கள் எல்லாம் செய்கிறாரு, நான் இவர்களை சிருஷ்டிச்சது தேவன், என்னை அவர் நோக்கி பார்க்கறதில்ல, என்னுடைய ராஜ்யம் நீதி நியாயம் நிறைஞ்சது, பூமியிலே நான் என்ற பிள்ளைகளெல்லாம் என்ற வழி விட்டு விலகி இருக்கிறது, ஒருவருக்கொருவர் சண்டை அக்கிரமம் அநியாயம் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்கிறது, பிறவன்ற மனைவி இச்சிக்கிறது, பிறவனது திருடுறது, லேண்ட் கிராபிங், நிறைய ஈஸி வே டு ஏர்ன் மணி எல்லாம் எழுதிக்கிறது. இது எப்படி ஆண்டவர் ஒத்துக்கொள்ளுமா? ஒரு கம்பெனி ஓனர் 10 பேரை வேலைக்கு எடுக்கிறது, 25,000 ரூபா சம்பளம் இல்லையா 30,000 ரூபா சம்பளம் இல்லை 15,000 ரூபா சம்பளம் வேலைக்கு இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறாரு. அந்த ஓனருக்கு என்ன தேவையோ அந்த வேலை செய்யறதுக்காக தானே ஓனரை கூட இருந்து. அல்லேலூயா. அதே போல் நமக்கு ஒரு ஓனர் உண்டு. நம்ம அப்படியே இங்கே வந்தாச்சா, கொக்கோ கோலா அந்த டின்னத்தை எழுத கொக்கோ கோலா கம்பெனி, இது பெப்சி கம்பெனி, லிம்கா கம்பெனி, அந்த குடிச்சு யூஸ் அண்ட் த்ரோவுக்கே ஒரு கம்பெனி எழுதி வச்சுக்குது. இப்போ நம்ம சும்மா அதை உண்டாகுமா? மனிதர்கள் நினச்சா குழந்தைகள் உண்டாகுமா? அவர் தான் ஆணாய் பிறக்கட்டும் பெண்ணாய் பிறக்கட்டும் சொல்லி ஒவ்வொரு மக்களுக்கும் பிள்ளைகள் பிறக்க செய்கிறது. நோவாவுடைய காலத்தில் எல்லாரும் ஆண்டவரை வழி விட்டு விலகி போனது. இந்த காலத்தை போல அப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்த போது நோவா இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களிலும் வித்தியாசமாயிருக்கிறார். பிள்ளைகளுக்கு திருமணம் போது வரதட்சணம் வாங்கலை, கொடுக்கவும் இல்லை. 3 பிள்ளைகளும் திருமணம் பண்ணி 3 பிள்ளைகளும் மனைவிமாரும் ஷேம் காம் யாபேத்து அவரை கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது இங்கே எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. நோவா சேம் காம் யாபேத்து என்னும் 3 குமாரரை பெற்றான். ஆதியாகமம் 6:10. ஆதியாகமம் 6:10 எழுதியிருக்கு. அவரை பிள்ளைகள பேரே இருக்குது. ஹல்லேலூயா. நோவா அக்காலத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் வித்தியாசமாய் வாழ்ந்தார். அதான் ஆண்டவர் அதனால அந்த பூமி அழிக்கிறதுக்கு, பூமி மொத்தமாக அழிச்சு போடுறதுக்கு பிளான் போட்ட போது நோவா குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றி, அதான் அந்த கிருபை. நோவாவுக்கோ ஆதியாகமம் 6 ஜெனிசிஸ் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. கிருபை என்பது ஜீவனை காலம் பெரிதான், ஜீவனை காலம் பெரிது. ஹல்லேலூயா. ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் 3 மாதம் எனக்கு கோமா ஸ்டேஜ் ஆகிப்போச்சு. கொரோனா டைமில் எனக்கு கண்ணு தெரியாது, நான் தண்ணி குடிக்க முடியாது, டியூப்பு வழி தான் போகும், ட்ரிப்ஸ் நரம்பு வழி, வேற ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி இருக்கு ஒரு 3 மாதத்தில் இந்த இடத்துல கை வச்சா இங்கே இறங்கி வரும் வரல, அந்த மாதிரி எலும்பெல்லாம் ஃபாசில், ஒரே ஒரு எலும்பு மாத்திரம். மாம்சத்துக்கு உயிரி ரத்தம் அல்லவா, போகும்போது எந்த ரத்தம் எல்லாம் வேற யாருக்கோ போயிடுச்சு. அநீதி அக்கிரமம் நிறைஞ்ச ராஜ்யத்தில் வாழுகிறோம். இந்த கொரோனா டைமில் வந்தபோது அநேகர் என் பக்கத்து வந்தார், நீ ஊசி போட்டாச்சா? நான் சொன்னேன், நான் ஊசி போட மாட்டான், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஊசி போட மாட்டான், எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் ஊசி போடவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறோம். எதுக்கு ஊசி போடணும்? அதெல்லாம் போட வேண்டியதில்லை. நல்ல ஆரோக்கியமாக இருக்குதான் எதுக்கு போடணும்? ஏதோ வியாதி வரும்போது தானே போடணும். அதெல்லாம் போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் உண்டு, அவர் யாரும் போடவே இல்லை. ஹல்லேலூயா. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்துவினை நீ ஆராதிக்காதன்னு சொன்னால் அந்த அதிகாரிக்கு நான் கீழ்ப்படிய முடியுமா? என்னுடைய தேவன் எனக்கு ஜீவன் தந்தவர், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தவர், ஆணைகள் அடிக்கப்பட்டு தலையில் முள்கிரீடம் தரிச்சு, எந்த அதிகாரி அப்படி எனக்காக பாவத்தை மன்னிக்கும்? அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படியும், பட் அது ஒரு அளவுக்கு தான் நம்ம கீழ்ப்படிய முடியும். பைபிள் சொல்றது அதிகாரிக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா.
போய் சொல்லலாம் கூட நான் சொல்கிறேன். ஆனால் எழுதிக்குது பைபிளில், ரோமர் புஸ்தகத்தில். அல்லேலூயா. நீ கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த அதிகாரிக்கு நான் கீழ்ப்படிய மாட்டான். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக மாத்திரம்தான் என்னை ஒரு ஆண் பிள்ளையாகி என் தாயின் கருவிலே என்னை உண்டாக்கினது. சிம் எகேன்ஸ்ட் தி டயர்ட். ഞാൻ എൻ്റെ സൺഡേസ് ക്ലാസ് പിള്ളേരോട് சொல்லுவாங்க, எல்லாம் சந்தனக்குறி விபூதி கையிலெல்லாம் கயிறு கட்டி கொண்டு வரும். நோ ப்ராப்ளம். என்ன கட்டியாலும் உனக்கு உடம்புக்கு வெளியில் தான் நீ கட்டியிருக்கிற, உள்ளே இல்லை. உனக்குள்ளே இயேசு இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. கயறு விபூதி சந்தனம் இதெல்லாம் ஞான் செய்தது, பூசாரி செய்து விட்டது, ஒன்றும் கிடையாது. சூன்யம் செய்தால் கூட எனக்கு கேட்காது. காரியம் சூன்யம், சீரோ, தண்ணியில் கோடு போடுற மாதிரி. அல்லேலூயா. எத்தனையோ ஆயிரக்கணக்கு ஜனங்கள் எனக்கு எதிராக பிரவர்த்தித்தது செய்கிறது. மாந்திரிகங்கள், செய்வனகள், பில்லி சூடம் இப்பொழுதும் செய்கிறார். எத்தனையோ மந்திரவாதிகள் சத்தே போச்சு. இப்போ ചെയ്യുന്നവനും ചത്തേ പോയിടും, അവൻ്റെ കൂട്ടരും. ഒന്നും നിലയ്ക്കാതെ. വിത്തൗട്ട് ജീസസ് മാൻ ഈസ് നത്തിങ് സാർ. ഒന്നും கிடையாது. சண்டே கிளாஸ் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், தம்பி, ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட், நீதிக்காக போராடும். எந்த இடத்துலையும் அன்ட்ரூத் இருந்தால் ட்ரூத்துக்குள்ளே போ, டார்க்னஸ் இருந்தால் லைட்டில் போ. நீதி நியாயத்துக்காக வாழணும். ஆறுது நம்ம கேட்டு வாங்கலாம், திருடக்கூடாது. ஓரோ சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், பிள்ளைகளை உருவாக்கி எடுக்கணும். ஹல்லேலூயா. எங்கே போய் பார்த்தாலும், எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் நீதி, நேர்மை, நன்மை இருக்குதா இந்த உலகத்தில்? யாராவது சொல்லுங்க. நன்மை இருக்கின்றது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, கிறிஸ்துவ மக்கள் இடையிலே. அவன் ஒரு நாள் துரோகம் பண்ண மாட்டா, அநேகருக்கு தீங்கு செய்ய மாட்டா. அவன் நன்மை செய்தால் அவருக்கு நன்மை வரும். நீ ஏதை விதைக்கணும் அது நீ அறுத்தெடுக்கும். கோதம்பு விதைச்சா கோதம்பு தான் அறுத்தெடுக்கும். மாங்காய் நட்டு பிடிப்பிச்சால், மாங்காய் மரம் நட்டு பிடிப்பிச்சா மாங்காய் தான் அறுத்தெடுக்கும். நம்ம நன்மை விதைப்போம், நீதி விதைப்போம், நீதி விளைச்சல் உண்டாகும். சமாதானத்தை விதைப்போம், சமாதானம் பெருகும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் உண்டாக்குறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு வித்தியாசத்தை காட்டுவாங்க. ஆண்டவர் ராஜ்யத்து போயிடும். அல்லேலூயா. உள்ள பிள்ளை நான் எங்கெல்லாம் கைப்பிரதி ஊழியம் எந்தெல்லாம் விசிட்டிங் பண்ணதோ அங்கே எல்லாம் சொல்லும், நேர்மையானதாக இருக்கணும். எனக்கு உள்ள பணம் எல்லாம் தேவையில்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போகிறோம் அந்த சர்ச்சுக்கு உள்ள தசமபாகம் 1000 ரூபா நமக்கு கிடைச்சா 100 ரூபா சர்ச்சு கொண்டு கொடு. எனக்கு எந்த தராது. எந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகிற சகோதரா சகோதரி, தசமபாகம் எடுக்கக்கூடாது. 10,000 ரூபா கிடைச்சா எவ்வளோ கொடுக்கணும்? இன்னும் உயர்த்து வராண்டவர் 1 லட்சம் கிடைச்சா நீ எவ்வளோ கொடுக்கணும்? கடைசி கால சிவன் சபா சாது டேவிட் சுந்தரமணி ஐயா, எனக்கு பிரியமான என் மூத்த சகோதரன், என்ற தோளிலே கை போட்டு சொல்லு, சேட்டா உனக்கு ஒரு சபா அரக்கோணத்தில் வச்சிருக்கு, வா. நான் எனக்கு தரிசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, அப்படி இருந்தால் நான் வரேன். எனக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து, குட், தரிசனம் இருந்தால் தான் வரணும். இதில் ஆரம்பமே சொல்லவே இல்லை. அவர் நேர்மையான ஒரு ஊழியக்காரன், பரிசுத்தவன். இப்போ 150-200 பேருக்கு சபா வட இந்தியிலும் தென்னிந்தியாவிலும் உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஊழியக்காரனாக இருந்தது. ஒரு மகிமையில் எடுத்து கொள்ளப்பட்டது. எதுக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருக்கும்போது இந்த செம்மையானவர்களோட ஆசீர்வாதம் பட்டணம் நிலப்பெற்றோங்க. அல்லேலூயா. தீமைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அசத்தியத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அநீதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, லஞ்சத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வெளியரங்கமாய் பிடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீதி நேர்மையும் தான் நமக்கு தேசத்தை பாதுகாக்கிறது. காரணம் இந்த தேசத்தை உண்டாக்கினவருடைய ராஜ்யம் நீதி நேர்மை உள்ளது. நீதி நியாயம் அவருடைய சிங்காசனத்துக்கு ஆதாரம். எப்படியாவது சம்பாதிச்சு லஞ்சம் வாங்கியாலும் சரி, வாங்கிலைங்களும் சரி, அநீதி அக்கிரமங்கள் தேசத்தை பெருகக்கூடாது. அப்படி பெருகியதுனால தான்
அந்த நோவாவோட காலத்துக்கு எல்லாரும் மாண்டு போனார்கள். 40 இரவு பகல மழை பெய்தது. மதகுகள் திறக்கப்பட்டது பூமியில் அடியிருந்து. 150 நாள். எத்தனை நாள்? 150 நாள். அல்லேலூயா. 150 நாள் இங்கே சொல்லுது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவகித்து கொண்டிருந்தது. 150 நாள். பிரியமான சகோதரா, இந்த அழிவிலிருந்து அந்த கிருபை நோவாவுக்கு ஒரு கப்பல் உண்டாக்குறதுக்குள்ள வழி கர்த்தர் சொன்னார். அதான் எப்பொழுதும் நீதியும் நேர்மையும் சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்த மக்களுக்கு எப்பொழுதும் தேவன் கூட்டு நிற்பார். அது எந்த ஜாதியாகட்டும், எந்த மதமாகட்டும், யாராக இருந்தாலும் சரி. நீதியும் நேர்மையும் சத்தியம் உண்மை, மற்றொருவனை துரோகம் பண்ணாத நேர்மையாக நடக்கிறவனை ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். அவனை கிறிஸ்துவனுக்கென்னும் சொல்லி எழுதிட்டில்ல பைபிளில். எல்லாருக்கும் நீதி உள்ளவனே, பக்தி உள்ளவனே தேவன் தற்காப்பார். ப்ரொவைடன்ட் ப்ரொடெக்டர். அல்லேலூயா. கிறிஸ்துவன் பைபிள் எழுதிட்டில்ல. நீதியின் நேர்மை உள்ளவனே தேவன் பரலோகத்தை நோக்கி பார்த்த அவருக்கு கிருபை கொடுக்கிறார். கிருபை என்பதுன்ற அர்த்தம், எனக்கு கோமோஸ்டோஜி கிடக்குது, எனக்கு ஜபிக்க முடியுமா? கண் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ கூட காது காக்க முடியாது. பக்கத்தில் இருந்தால் கூட தெரியாது என்ன பேசணும். சத்து போனவன், பிரெயின் அழுகி போச்சு, மெமரி பவர் இல்லை, நரம்புகள் எல்லாம் கெட்டு போச்சு, எனக்கு ரத்தம் இல்லை, எலும்பு மாம்சத்தோடு ஒட்டி இருந்தது, எல்லாமே அவுட் ஆஃப் பார்டர். அப்பொழுது மோஷம் போகுமா? தண்ணி இல்லாத யூரின் போகுமா? நெக்ஸ்ட் சான்ஸு டெத்து. പക്ഷേ என்னை கொல்ல முடியல. என்ன ஆண்டவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளை 2-3 பிள்ளைகள் இருக்குது எனக்கு, ஆண் பிள்ளைகள். அவன் மாதிரி எடுத்து இங்கே கொண்டு போட்டு நான் ஜெபிക്കുന്ന இடத்துல, இதே இடத்துல நான் நின்று இந்த பிரசங்கம் பண்ணுற இடத்துல, என் ஜெப வீட்டிலே வாடகைக்கு தான், வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுகிறது. ஒவ்வொரு மாதம் கர்த்தர் குறையாமல் அந்த வாடகை வந்து எனக்கு தந்து இந்த ஜெப கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விபிஎஸ் நடத்தணும்னு ஆகிரகம். പക്ഷേ பணம் எல்லாத்துக்கும் உதவும். இதுக்கு உதவத்துக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் போய் கேட்கறதுக்கு விருப்பமில்லை. அல்லேலூயா. சிலரெல்லாம் ஃபோன் நம்பர் கேட்பார். நான் ஃபோன் நம்பர் சொல்லிக் கொடுப்பேன். 7708384793. அதில் கூகுள் பே இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதில் அனுப்பியா விபிஎஸ் நடத்தலாம். யார்கிட்ட கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் எனக்கு தரும். அவர் சொன்னது தான் செய்யணும், அவர் தருணதை வச்சு தான் பயன்படுத்தணும். அல்லேலூயா. என்னுடைய லட்சியம் ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது. பக்கத்து என் அயல்கார் ஒரு 6 வீடு தாண்டி கண்ணன் என்ன ஒரு ஐயா இருக்கிறார். அவரோட மகன் ராஜன். அவர் நீண்ட காலம் பெட்டு ரிடன், பெட்டிலே படுத்து கிடக்கிறவர். 150 கிலோ வரும் அவரோட சரீரம். ஒரு நாள் என்னை அவரோட மகன் பார்த்து சொன்னார், என் அப்பா நீண்ட காலமாய் பெட்டில் படுத்து கிடக்கிறார் ஐயா, அவருக்கு எப்படி ஐயா ஞானஸ்நானம் கொடுக்கும்? திருமுழுகி ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகத்தில் பேரிருக்காது. மண்ணோடு மண் அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண் நம்மளோட சரீரம் எர்த்து. இந்த எர்த்துக்கு போயிடும். எர்த்து ரிலேட்டட் டு எர்த். அப்போ மண்ணுக்கு மண்ணோடு போயிடும். இவரை பேர் பரலோகத்தில் இருந்தால் இயேசு வரும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 சொல்லுது, 21 சொல்லுது, நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். டிரான்ஸ்ஃபார்மர். அல்லேலூயா. இது தெரியாது ஜனங்களுக்கு. அதனால தான் இயேசுப்பன் எடுத்து வராத்த தெரியாதிருக்கிறார்கள். தெரிஞ்சால் எனக்கு முந்தி கொள்ளுவாங்க. எனக்கு அதான் பிடிக்கும். வரணும் ஜனங்கள். untruth to truth, darkness to light, and the power of Satan to Almighty Lord Jesus Christ. அப்படி வரணும் ஜனங்கள். இது அப்படி வரல. கொல்லுന്ന இடத்துலேக்கே போகிறாரு. குடும்பத்தோடு அழிக்கிற இடத்துலேயே கொண்டு போகிறாரு.
അറിവില്ലാതെ ജനങ്ങൾ സങ്കാരമാകുക. இந்த பூமியில் இருக்கிற ஒரு ஆணு ஒரு பெண்ணு, இதான கோத்திரங்கள் வம்சங்கள் இனத்தார் எல்லாம். இவர்களெல்லாம் மரித்தால் எங்கே போவோம்? அது சிந்தனை இல்லையே. வேர் இஸ் யுவர் எட்டர்னிட்டி ஆஃப்டர் டெத்? வேர் இஸ் யுவர் எட்டர்னிட்டி? മമ്മൂട്ടി, ജയറാം, അവരുടെ മരുമക്കൾ എല്ലാം യൂട്യൂബ് വഴി ഞാൻ മെസ്സേജ് അനുപ്പിവിട്ട്, விஜய், அஜித்து, நிறைய மக்களுக்கு அனுப்பிவிட்டேன். அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும். சிலரெல்லாம் எனக்கு கெட்ட வார்த்தை அனுப்பிவிடுவாங்க. நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணதில்லை. ஸ்டூபிட் அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க. அநேகர் என்னை திட்டுவாங்க. ഇത് മതം മാറ്റുന്ന കാര്യമില്ല. ഇത് മനം തിരുമ്പി പരലോകം പോകുന്ന കാര്യം. നീ ഓസോൺ ലെയർക്ക് മേലെ പോകണമാ? യേശുதான், சிலுவை தான் அது வழி. சிலுவை தான் வழி. அந்த சிலுவையிலூட ஒன்லி ஒன் வே டு கோ ஹெவன், ஜீசஸ் கிரைஸ்ட். வேறு வழியே கிடையாது. நீ உண்டாக்குன பணத்திலோ சொத்திலோ ஸ்கூட்டரிலோ பைக்கிலோ நீ கப்பல் வாங்கியா கூட அதில் போக முடியாது. ஹல்லேலூயா. Only very few people find this straight and narrow living way. கொஞ்சம் ஜனங்கள் தான் இது தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. பணத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்த எதுக்காக வாழுது? பணத்துக்காக நீ வாழுது. ஹல்லேலூயா. சாப்பாடுக்க வாழக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்காக தான் உண்டாக்கினது ஆண்டவர். அதெல்லாம் நம்மளை பின்னால் வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சிருஷ்டிச்சது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறார். நோவா கப்பல் உண்டாக்கினார். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி ஜோடி ஜோடியாகி அந்த கப்பலுக்குள்ள வைங்க. பூமி எல்லாம் நான் அழிக்க போகிறேன். உன்னையும் இந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய துணையார்களையும் உன்னுடைய துணையையும் நீங்கள் 8 பேர் அதன் உள்ளே போங்க. 6வது வந்து அவரை உள்ளே விடான்னு சொன்னார். யாருமே உள்ளே போகல. ஹல்லேலூயா. ஏன் உள்ளே போகல? இந்த சத்தியம் கேட்கல. 120 வருஷம் அவர் சுவிசேஷம் சொன்னார். இவர் பைத்தியக்காரன், வயசாகி போச்சு. மழை வருதா? மழை எங்கே மழை வருது? நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை. பார்க்காததே தான் நம்பணுங்க. நான் பார்த்தா நம்புறது, நான் பார்க்காத நம்பினோம். நம்பி ഞാൻ இது உண்மை, இதுதான் சத்தியம் என்று சொல்லி நான் என் ஹிருதயத்துக்குள்ளே நினச்சி அப்படியே நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது தான் ஆண்டவர் அதை நிஜமாக்கினார். எனக்கு தரிசனம் தந்தார். இதுதான் சத்தியம். உலகத்தில் வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகும். மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி. ஹல்லேலூயா. கிளி, மத்ஸ்யங்கள், ஊரின் பிராணிகள், திமிங்கலம் எல்லாமே 7 நாளும் வேலை செய்கிற ஐயா. மேடம் 7 நாள் வேலை செய்கிறோம். சிஸ்டர், பிரதர் 7 நாள் வேலை செய்கிறோம். ஒரு வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். எல்லா நாளிலும் அதுக்கு போகிறாரு வர்றாரு, எல்லாம் வேலை சந்தோஷமாய் வாடுகிறாரு. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த கிளிகளைப் போல, மத்ஸ்யத்தை போல, அந்த ஊரின் பிராணிகளைப் போல இந்த கிளிகள் மத்ஸ்யங்கள் எல்லாம் சந்தோஷமாய் வாழுது போல உன்னால் சந்தோஷமாய் வாழவே இந்த உலகத்தில் முடியாது. காரணம் இயேசு கிறிஸ்து இல்லை. ஹல்லேலூயா. வித்தவுட் ஜீசஸ் நோ லைஃப். அதான் இயேசு சொன்னார். அந்த நாளில் அவர் தேவனாக இருந்தார். நோவா உயரம் அகலம் நீளம், இந்த மரத்தின் பேர், அந்த மரத்தை வச்சுக்கிட்டு அவரை ஒன்றுமே எதிர்த்து பேசலை. நான் கார்பெண்டர் இல்லை, எனக்கு கட்ட முடியாது தெரியாது, இந்த மாதிரி பெரிய பீமெல்லாம் வச்சு கட்டணும் அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. அவர் சொன்னால் ஆண்டவர், ஆமேன் ஆண்டவர், ஓகே ஆண்டவர், அவர் குடும்பத்தை காப்பாற்றண்டே, பிள்ளைகளை காப்பாற்றண்டே. அந்த நோவா குடும்பம் 8 பேர் അതിനുള്ള. இப்பொழுது ஒரு சத்தியத்தை ഞാൻ சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷ சத்தியம் என்ற வெளிச்சத்திலூടെ മാത്രമേ பரலோக ராஜ்யம் போக முடியும். அங்கே மேத்யூ கேட், மார்க் கேட், லூக்கா கேட், யோவான் கேட், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கேட், பேதுரு என்ற முதல் சீஷனோட கேட்டு. அந்த வாசல் வழி போகணுமா? இந்த சத்தியத்தை நம்ம கேட்டு அதன் பிரகாரம் வாழ்ந்து ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போதுதான் அங்கே போகும். அங்கே ஆடி பாடி எப்போதும் சந்தோஷம் கொள்ள ஒரு ராஜ்யமான அந்த ராஜ்யம்.
அங்கே பட்டினி இல்லை, பஞ்சம் இல்லை, வியாதி இல்லை, நோய் இல்லை, ஒன்றும் கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், ஆகாரம். அல்லேலூயா. குளிப்பும் புசிப்பும் அல்ல தெய்வராஜ்யம், வேதம் சொல்லுது. அதான் 34 24 35 நான் சொன்னேன். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒரு நாள் எனக்கு தரிசனமாய் காட்டினார். ഞാൻ காலையில் எழும்பணும். ഞാൻ ചുക്ക് കാപ്പി വ്യാപാരം பண்ணிக்கொண்டிருந்தேன். ചുക്ക് കാപ്പി വ്യാപാരം. അപ്പോൾ എൻ്റെ പിള്ളേരെ ജോസഫ്, സോളം പ്ലസിനെല്ലാം ഒരുത്തന് 2 വയസ്സ്, ഒരുത്തന് 3 വയസ്സ്, 1 വർഷത്തെ ഗ്യാപ്പ്, ഒരുത്തന് 5 വയസ്സ്. காலையில் எழும்பணும். நான் பைபிள் படிக்காமல் போக மாட்டேன். எங்கள் அதிகாலையில் எழும்பி, இப்போவும் கூட அப்படி தான். எந்த காரியத்துக்கும் முதல் பைபிள் எடுத்து எழும்பி உடனே காலிகையெல்லாம் கழுவிட்டு பைபிள் எடுத்து படித்து, எப்படியா கொஞ்சம் அதிகாரங்கள் எல்லாம் படித்து டைமுக்கு அனுசரித்து, டைம் நிறைய இருந்தால் நிறைய அதிகாரங்கள் படிக்கலாம். நம்மளோட தேவைகளெல்லாம் முதல் சந்திக்கிறது பைபிள் வார்த்தைகள், த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பைபிள் மெடிடேஷன் இஸ் ஒன்லி கைடிங் ஸ்டார் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் டார்க்னஸ். இந்த இருண்ட உலகத்தில், பாவம் நிறைஞ்ச உலகத்தில், மர்ம நபர்கள் நிறைஞ்ச உலகத்தில், காம்படிஷன் நிறைஞ்ச உலகத்தில் நமக்கு நேரான வழி காட்டுறது ஒன்றே பைபிள் வார்த்தைகள். அல்லேலூயா. அதான் 32:8 சொல்லுது கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். என் கண்ணை வச்சு, யார கண்ணு? பரலோகத்திற்கு தேவனோட கண்ணு. அந்த கண்ணு നമ്മുടെ കണ്ണ് മാറ്റും. നമ്മുടെ കണ്ണ് മാംസം അല്ലേ, മണ്ണ്. ഇത് മാറ്റിയിട്ട് അവരെ കണ്ണ് വെപ്പാർ. അപ്പം നമ്മുടെ പോകുന്ന വഴിയെല്ലാം നമുക്ക് നല്ല മേച്ചലുകളുണ്ടാകും, നല്ല പാതുകാപ്പുണ്ടാകും. മലേഷ്യൻ്റെ പ്ലെയിൻ പോകുന്ന വഴിയിலே எங்கே போயிருந்திല്ലേ, எவ்வளோ டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை சேட்டலைட் இருந்தாலும், அந்த பிளெயின் போய் வீணதும் தெரியாது, போயதும் தெரியாது. பார்த்தா டைட்டானிக் கப்பல் என்ன சொன்னா அந்த என்ஜினியர், இந்த மாதிரி கப்பல் உலகத்தில் ஸ்ட்ராங்கானது வேற இல்லை சொல்லி 10 நிமிஷம் முடியதுக்குள்ள கப்பல் வெறும் தண்ணி கூட போதும். தண்ணி என்ன ஆக்கி ஆண்டவர், அது ஐஸ் ஆக்கினார். தண்ணி தான் ஐஸ் ஆகுது, ஐஸே வந்துடுச்சு. அல்லேலூயா. பார்த்தா பெருமைக்கு நம்ம நிற்கக்கூடாது, பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், அதில் கிறிஸ்துவர்கள் நிறைய இருக்கின்ற ஒரு கப்பலாக, அந்த அறைக்குள்ளிலிருந்து சிறு பிள்ளைகளை தூங்க வச்சு தண்ணி ஏறிக்கொண்டிருக்குது கப்பல். அந்த தாயார் ப்ரே பண்ணவும் அவர் குடும்ப ஜெபம் பண்ணுறாரு. பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த தாயும் தகப்பனும் அந்த அறைக்குள்ளே கர்த்தரோடு இருந்த அவர் ராஜ்யத்தைக்கே போய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அதாவது அந்த மாதிரி ஒரு அன்பு. ரட்சப்படணும், அந்த இடத்துலேருந்து ரட்சப்பட்டாலும் ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த ஐஸான இடம், அது பயங்கரமான ஐஸ் தண்ணி. ஒரு 10 மினிட்டு காலு தண்ணீர் வச்சாலே அது ரத்தம் கட்டி ஆகிடும். நான் நிறைய கப்பல் எல்லாம் வேலை செய்தாலும் எனக்கு தெரியும். மௌரிஷியஸ், ஆப்பிரிக்காக்கு ஈஸ்ட்டு டீப்பான இடம். அல்லேலூயா. அன்னவுன் டெப்த், ஃபேதம் கண்டுபிடிக்க முடியாது. எக்கோ சென்டர், சோனார் இதெல்லாம் போட்டாலும் ஃபேதம் கண்டுபிடிக்க முடியாது. அன்னவுன் டெப்த், அந்த ஆழம் தெரியாத இடம். இன்டர்நேஷ்னல் வாட்டர் ஏரியா. அங்கே போனால் என்ன கிடைக்கும்? கூலிங்கான இடம். அங்கே போனால் எபோவ் 50 kgக்கு மேலே உள்ள பெரிய பெரிய நல்ல மீன்கள் கிடைக்கும். அதெல்லாம் சோடு, மார்லின், டூனா, அதே போல் விலையேறப்பட்ட பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் அந்த கூலிங்கிலே வாசம் பண்ணணும். அதே கூல் கண்ட்ரியில் அனுப்பி விடுவோங்க. கோடி கோடியாய் சம்பாதிക്കുന്ന ஜனங்களாണ് தைவான், നോർവേ, കൊറിയ, ചൈന. தைவான் பெஸ்ட்டு. நல்ல சுறுசுறுப்பான பிள்ளைகள், ஸ்மார்ட் வாலிபர்கள். 4 hours அவர்களை தூங்குவாங்க. பாக்கியுள்ள எல்லா நேரங்களும் ஹார்ட் ஒர்க். அல்லேலூயா. அதான் தைவான் பிள்ளைகள். நான் அவரோட ஒரு 2 வருஷம் வேலை செய்தேன். அல்லேலூயா. தூக்கம் 4 மணி நேரம், ஹார்ட் ஒர்க், பிக் அமௌண்ட்டு. പക്ഷേ எனக்கு 2 வருஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே எனக்கு சார்ட் பண்ணணும், கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் பண்ணணும். நமக்கு அது சௌகரியம் இல்லை. கர்த்தரோட சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரோட சித்தம் ஏதோ அதுதான் நடக்கும் நம்மளோட வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. ஆகவே
நோவா குடும்பத்தை தேவன் காப்பாற்றியது எப்படி? கர்த்தருடைய கிருபை. கிருபையினாலே அந்த கப்பல் கட்டப்பட்டது. கிருபையினாலே அவர்கள் 8 பேர் அதன் உள்ளே போனது. மீதியாயிருக்கின்ற ஜனங்கள், பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அந்த தேவனுடைய கிருபை ஒன்று அவர்களை கேரவிடலை, அவர் அந்த பேழைக்குள்ளே கேரவிடலை. காரணம் என்ன? இந்த சத்தியத்தை கேட்கவில்லை. சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை விடுதலை, அவருக்கு விடுதலை இல்லையே. விடுதலை இருக்கின்றவங்க தான் அந்த கப்பலுக்குள்ளே போக முடியும். கப்பலில் டோர் ஆறு, ஐ ஆம் தி டோர், ஞானே வாசல். அவர் தான் டோரை மூடினது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் உறக்க சத்தத்தோட சொல்கிறாரு, ஐ ஆம் தி டோர். இந்த வாசல் வழியாக விருந்தவர்கள் உள்பிரவேசிப்பார்கள். மதில் வழியெல்லாம் ஜாடி வருந்தவர்கள் போக முடியாது. சிலுவை வழி. only one way, only one God, only one people, only one earth, only one heaven. பிரியமான சகோதரா சகோதரி, கர்த்தருடைய ராஜ்யம் எப்போதும் நித்தியமானோம், அளவிட முடியாது. நோ பவுண்டரிலெஸ். அது அங்கே பவுண்டரி கிடையாது. அவ்வளோ சுதந்திரமான இடம், யாரும் கண்ட்ரோல் பண்ண இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நம்மளை அங்கே விடுவாங்க. அவரை பாடி ஆடி சந்தோஷமாக நடக்கலாம். அங்கே வேலை இல்லை, அங்கே பசி இல்லை, கண்ணீர் இல்லை, கடைக்காரன் விருதம் பார்க்க வேண்டியதில்லை, பிஸ்னஸில் காம்படிஷன் பண்ண வேண்டியதில்லை, அவனுக்கு இவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ண வேண்டியதில்லை. சந்தோஷம், சமாதானம், ஆகாரம் நிறைஞ்ச இடம் பரலோக ராஜ்யம். இதுக்கு ஆப்போசிட் நரகம். இதெல்லாம் சும்மான்னு சிலர் சொல்லுவாங்க. மூச்சு போயதுக்கப்புறம் தான் தெரியும் காரியம் நான். அல்லேலூயா. அப்படி ஒரு நபரை குறித்து இயேசுநாதர் பேசினார். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன். அவன் பெங்களாவில் அப்படியே உட்கார்ந்து சொகுசான இடத்துல இருந்து எப்போதும் நல்ல கறி, மீன் இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிட்டு, முந்தின ஆகாரம், நல்ல ஆடம்பரமான வஸ்திரங்கள். அல்லேலூயா. எந்த ஒரு குறையில்லை, பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய பெங்களாவின் வாசல்ல ஒரு புண்ணு பிடிச்ச ஒரு ஐயா வயசானவர் வந்து படுத்து கிடப்பு. டெய்லி அங்கே வந்து படுப்பார். அவர் தூக்கி எறியுவாங்க. இதெல்லாம் மட்டன், பீஃப், ஹாஃப் பாயில், அது இது எல்லாம் கடிச்சிட்டு தூக்கி ஜன்னல் வழி தூக்கி எறியும். அந்த புண்ணு பிடிச்ச ஐயா நினைக்கும், இன்னெங்கிலும் ஒரு பீஸ் என்ன பக்கத்தில் வந்து வீழும். அதுக்குள்ள நாய்க்கள் வந்து அந்த எடுத்து சாப்பிடுவோம். அந்த ஆள் பார்த்துட்டு தான் இருக்கிற அந்த கோடீஸ்வரன். இந்த புண்ணு பிடிச்ச ஆள் அங்கே வந்து நடக்கிறாரு பாருங்க. ஒரு பீஸ் அவருக்கு கொடுத்துருக்குதா? அந்த அன்பு இருக்குதா? ஒரு நேரத்து ஆகாரம் அவருக்கு கொடுத்தாரு. டெய்லி அவரை வீட்டு அந்த பெங்களாவின் முன்னில் வந்து படுக்குவார். அவர் மேலே மாடி வந்து பார்ப்பார். இவரை கடிச்சு பிடிச்சி நல்ல ட்ரிங்க்ஸ் அடித்து அந்த புண்ணு பிடிச்ச ஆள் எப்போது என்ன நினைக்கும்? ஆண்டவரே பசி, ஆண்டவரே என் குடும்பம், ஆண்டவரே நீ எப்போ வரும், ஆண்டவரே நீ என்ன நோக்கி பாரு. இவன் எங்கே என்ன நோக்கி பார்க்கிறாரு? அடுத்த பில்டிங் எங்கே உண்டாக்கணும், அடுத்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், பணம் எங்கே சேர்த்து வைக்கணும். ஸ்விஸ் பேங்க்கு போடலாமா, அதான் இந்தியன் பேங்க்கு போடலாமா, அதான் ஸ்டேட் பேங்க் போடணும், அதான் கொள்ளக்காரன பேங்க்கு போடணுமா, எந்த இடத்துல போடணும். இதுதான் அவன் சேனல். அவன் நல்ல ஆடம்பரமாய் வஸ்திரங்கள் தரித்து நல்ல சொகுசாய் நல்ல இங்கே புண்ணு பிடிச்ச ஆள் ஒரு நேரத்தை அந்த துணியைக்காக அந்த எலும்பு தூக்கி எறியும் போது, பாதி சாப்பிட்டு எறியும்போது நாய் தான் போய் சாப்பிடும். கடைசியில் அவர் சாயங்காலம் எழுப்பி அவரை குடிசை வீட்டுக்கு போயிடுவோம். போகும்போது நாய்க்களை வந்த புண்ணு நக்கி, அதில் ஒரு சுகம். புண்ணில் நாய் நக்கி, ஓ அப்படி வாழ்ந்தார். ஒரு நாள் அந்த ஏழை மகன், என் சகோதரன் இறந்து போய்விட்டது. அதே போல அந்த கோடீஸ்வரன் இறந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் ஏன் இந்த காரியம் சொல்லுது? சும்மா சொல்லுமா? நீதி நிறைஞ்ச தேவன், உண்மை உள்ள தேவன், சத்தியபரன். அவர் என்ன சொல்லுது? அவர் தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. நாம் எல்லாம் பரலோகத்து போட்டால் வந்திருக்குது. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன். அவர் சொல்லுகிறார், இந்த புண்ணு பிடிச்ச மகன், ஏழை மகன் பரதீசையிலே பரிசுத்தவானுடைய இடத்துல அபிரகாமின் மடியிலே சுகுசாய் படுத்து கிடக்கிறார். அல்லேலூயா. இந்த தனவான் பூமியிலே ஆடம்பர வஸ்திரங்கள் தரித்து
நல்ல சொகுசாய் வாழ்ந்தவன் இந்த புண்ணு பிடிச்ச மகனுக்கு ஒரு பீஸு ஒரு நேரத்து ஆகாரமோ ஒரு நல்ல வஸ்திரமோ ஒரு பீஸு துண்டு அவன் சாப்பிட ஒரு நாளெங்கிலும் ஒரு நேரமெங்கிலும் அவன் மரிக்கிறவரை அவன் வாசல்ல பக்கத்திலே படுத்து கிடந்ததில்லை, கொடுக்கவில்லையே. அந்த தனவான் மரிக்கும் போது அவன் நரகத்தில் போய் வீணது. இயேசுநாதர் சொல்றார், நரகத்தில் அவன் வேதனைப்படுகிறாரா. அப்போது இந்த 5ஆம் மாசத்திலே 5 விதமான காரியங்களாம் கிருபை. இந்த 5 விரல் பாருங்க, இந்த 5 இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இவெல்லாம் விரல் தான், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. அதே போல அந்த நரகத்தில் போய் தனவான் சொல்றாரு, அபிரகாம் பிதாவே, உன் மடியில் இருக்கின்ற லாசரு அவர் எவ்வளோ சந்தோஷம் அனுபவிக்கிறாரு. அவரிடத்துல அந்த விரல் தண்ணீரில் இந்த முக்கி தண்ணீர் முழுகி ஒரு சொட்டு தண்ணீர் அந்த காட்டுங்க, நான் இங்கே வேதனை தாங்க முடியலையா நரகத்தில். ஏசப்பா சொல்கிறார், இப்போ நரகத்தில் வேதனை தாங்க முடியாத காரணம் அங்கேக்கு அக்கினி கத்தக வரியும் எப்போதும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் இதே சரீரம் தாங்க, மண்ணோட மண்ணை போகாது, நித்திய நரகத்தின்னு திருப்பி பெற முடியாது, அங்கே தெய்வம் பார்க்க முடியாது. தெய்வத்தினும் நரகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நரகம் என்பது இங்கே கீழ்ப்படியாத ஜனங்களும் இந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கின்ற ஜனங்களும் போய் சேர்ந்த இடம், சாத்தானும் அவனுடைய ஆளுகளும் போய் சேர்ந்த இடம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப, தெய்வராஜ்ய சமீபமாக இருக்கிறது. நீ இப்போ விசுவசிச்சா பரலோகம். விசுவாசத்தினால்தான் தேவன் நம்மளை ரட்சிக்கிறார். கிருபையினாலே, பார்த்தா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்படுகிறது. ஆமென். கிருபை கப்பல் கட்டியாச்சு. நோவாவோட விசுவாசம் என்ன விசுவாசம்? ஆமாம், மழை வரும். அந்த காலம் வரையும் மழை இல்லை. பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி விவசாயம் பண்ணும், எப்படி அவர்கள் அந்த வஸ்திரங்கள் சுத்தம் பண்ணும், எப்படி அவர்கள் பானம் பண்ணும், எப்படி அவர் சமையல் பண்ணும், அதுக்கு மலையிலிருந்து பனி ஒழுகும். பனி, அந்த பனி ஒழுகி சுத்தமான தண்ணி, இன்னைக்கு இருக்கின்ற மாதிரி இல்லை, சுத்தமான தண்ணி அது ஆறுகளாய் புழகளாய் நதிகளாய் ஒழுகும். பல வழியுள்ள அந்த காலத்தில் அப்படி விவசாயம். அல்லேலூயா. தண்ணிக்கு எந்த வச்சும் இல்லை. പക്ഷേ மழை இல்லாத காலம், மழை வருது. நோவா, നീ കപ്പലുണ്ടാക്കി നീ നിന്റെ കുടുംബത്തെ കാപ്പാതെ, അത് കർത്താവ് യേശുക്രിസ്തു നീ വിശ്വസി, അപ്പോഴത് നീയും നിന്റെ കുടുംബം രക്ഷിക്കപ്പെടും. രക്ഷിപ്പില്ലെങ്കിൽ ഭക്ഷിപ്പ്. ഹല്ലേലൂയ. രക്ഷിക്കപ്പെടുന്ന നേരം ഇത് വിശ്വസിച്ചാൽ യു ഷുഡ് ആൾസോ ഗെറ്റ് ദി പവർ ഓഫ് ഗോഡ്. ഹല്ലേലൂയ. ஆண்டவராய் தேவன் சொல்கிறார், நோவாவு அதே போல விசுவசிச்சது. ஆமாம், மழை வருது, ஆண்டவர் சொன்னது நடக்கும். ஆண்டவரை பார்த்தாவர், இதுக்கு முன்னே ஆண்டவர் அவரோடு பேசி இருக்குதா? அதான் அந்த நோவா, பரலோகத்து சத்தம், கப்பல் உண்டாக்கப்பா, மழை வருதப்பா. அல்லேலூயா. நீ அந்த கப்பலுக்குள்ளே கேரு. அந்த கப்பல் ஏது பிரிய சகோதரா? ஆராதிக்கிற இடம். விசுவாசம் வார்த்தையில் வரும், கேட்கணும். பிரசங்கிக்கும் போது அது நீ கேட்கணும். கேள்வினால விசுவாசம் உண்டாகும், விசுவாசத்தினால நீ பிழைக்கும். அதான் நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது. சேம் காம் யாபேத்து வர 3 துணையார்களும் நோவாவும் வர துணையாரும் எல்லாரும் காப்பாற்ற. இன்றைக்கி இருக்கிற அத்தனை மிருகங்களும் ஜாதியான செடிகள் மரங்கள் எல்லாம் காணுனதெல்லாம் அந்த நோவாவோட கப்பலுக்குள்ளே இருந்தது. பர்வதத்துக்கு மேலே, ஹல்லேலூயா, பர்வதத்துக்கு மேலே தண்ணி ஏறிச்சு. செடிகள் மரங்கள் எல்லாம் இருந்தில்லையே, ஆக்சிஜன். We have a God who remembers us. நோவாவையும் அவருக்குள்ளவர் எல்லாவரையும் கர்த்தர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் எல்லாவரும் அல்பமாய் பார்க்கிறார். எனக்கு அதான் பயங்கரமான ஒரு துக்கம், என் ஹிருதயத்தில் இருந்த துக்கம். இயேசுவினை இப்படி அற்பமாய் காணாதேன், அவர் மாத்திரம்தான்
உன்னுடைய தகப்பன் 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 காலங்களில் இருந்த அத்தனை பாவங்களும் நீ சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த பாவத்தை அவர் மன்னிக்காமல் அவர் சொல்லி அந்த சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தி மரிச்சது. அது பரிசுத்த ரத்தம். அந்த பரிசுத்த ரத்தம் உனக்குள்ள வரும். உன்னுடைய பாவ ரத்தம் மாறி போயிடும். அதனால் ஏற்றுக்கொள்ள. அல்லேலூயா. இரத்தத்தாலே நமக்கு ஜீவன் உண்டாகுது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகுது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. பிரிய சகோதரா, இதெல்லாம் நினைக்காதே, இதெல்லாம் சும்மாதே, இது மாய, இது பிரெயின் வாஷ் ചെയ്യുന്ന இடம், இது அல்லேலியா கும்பல், இதெல்லாம் என்கிட்ட சொன்ன சின்ன வயசுலேருந்து. പക്ഷേ കർത്തർ എന്നെ തൂക്കി എടുത്തുകൊണ്ടാർ. பிதாவு அவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக என்னை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. அதுபோல நோவா அந்த இடத்துல கப்பல் கட்டி அவரை குடும்பத்தோடு அதில் உள்ள போனார். யாராவது வந்து கப்பலுக்குள்ளே ஏறுவோன்னு நினச்சிட்டு இருந்தார். சரி, மழை பெய்யுது, மழை ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா மழை வந்தாச்சா இல்லை? இவர் கதவு மூட போனார், டோரு க்ளோஸ் பண்ணதுக்கு. மழை பயங்கரமாக பெய்யுது. உடனே ஜனங்கள் ஆരെങ്കിലും வந்து கேரட்டும். அதனால கதவு திறந்துருந்தது. மழை நல்லா பெய்த போது அவர் போய் கதகு டோரு கப்பலில் கதகு மூட போன நேரத்தில் சென்று பார்த்தா கதகு மூடி இருக்குது. யார் மூடியது? அதான் இதே அனுகிரக நாள், இது ரட்சணி நாள், இது ரட்சிப்பின் நாள். இன்றைக்கு நீ இது கேட்டால் பக்கத்தில் இருக்கின்ற அல்லேலூயா சபைக்கு போ, ஆவிக்குரிய சபைக்கு போ. அங்கே போய் பாஸ்டர்கிட்ட பார்த்து, ஐயா நான் சத்தியத்தை கேட்டேன், அதனால் நான் இங்கே வந்தேன் ஆராதிக்க, அப்படி சொல்லு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் ஒன்று விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறோம். நோவா குடும்பத்தை காப்பாற்றில்லை. கிருபை என்பது கீழ்ப்படிந்தவங்களுக்கு ரட்சிப்பு, கீழ்ப்படியாதவங்கள் பட்சிப்பு. நோவாவை எப்படி இருப்பாங்க? பேளா மிதந்த 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 கிருபா 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 தாங்கிறது. உங்கள் கிருபை தான் என்ன, இது கிருபா, இது நோவா பேளா. இந்த கிருபை தாங்கின பாருங்க. அப்படி தாங்கி 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 கிருபை தாங்கி கொண்டு மேலே பர்வதத்துக்கு மேலே கொண்டு போய் பூமியில் உள்ள அனைத்தும் சத்து மாண்டதன்னு எழுதிக்குது. இப்போ கிருபை ரெண்டு விதத்தில் கிரியை செய்யும். ஒன்று, விசுவசிக்கிறவனை அழிவிலிருந்து விலகி காக்கும். பலகீனத்தில் கர்த்தருடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். பரிசுத்த பவுல் சொல்கிறார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. உன்னுடைய பலவீனத்தில் பரலோக தேவனுடைய பலன் வந்து சேரும். அதான் கிருபா. பூமியில் உள்ளவருக்கு அந்த கிருபை என்ன பண்ணினது? அழிச்சு கிடக்கு. விசுவசிக்கிறவர்களுக்கு ஜீவன். அதான் சொல்லுது. முதல்ல நம்ம சொன்னோம், கிருபை என்பது என் ஜீவனே காலம் நல்லது. 63ஆம் சங்கீதம் 3. சிலரெல்லாம் ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருப்பார். கடன் பாரத்தோட, வியாதியோட, மரணப்படுக்கையிலும், புண்ணுகள், ஆறாத்த காயங்கள், டென்ஷன், கோபம், விடுதலை இல்லை, கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள். மகளோட கல்யாணத்தில் வாங்கிய பணம் கொடுக்காம, அல்லது கல்யாணம் நடக்காமல் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாமே இருக்குന്ന நேரத்தில் தான் இயேசுவை தேடி செல்ல வேண்டும். He has all powers. Jesus is answer. நீ எந்த காரியத்துக்காக உள்ளே போகணும்னு யார்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நீ போகும்போது கர்த்தர் பார்ப்பார். உனக்கு உள்ளத்தை அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கும். மனுஷன் நம்மளோட ட்ரெஸ்ஸு நம்மளதெல்லாம் பார்ப்பார். ஆண்டவர் அதாக பார்க்குது, நம்மளோட ஹிருதயத்தை பார்ப்பார். அவர் அந்த ஹிருதயத்தின் நினைவுகள் சம்பூர்ணமாய் நிறைவேற்றுவாங்க, மனவிருப்பத்தின்படி நிறைவேற்றுவாங்க. அதனால் அல்லேலூயா சபை போங்க, எங்கே இருந்தாலும் போங்க. ஸ்ரீலங்கை இருக்கின்றவர்களுக்காണെങ്കിലും சரி, இந்தியாவில் இருக்கின்றவர்களாலும் சரி, சிங்கப்பூரில் இருக்கின்றவர்களாலும் சரி,
ஹல்லேலூயா. சிங்கப்பூரில் நான் போனேன் மீன் பிடிக்கும் போது. கப்பல் அங்கே தான் போனது. அவரை சென்டர் அங்கே தான். கிளிஃபோர்டு பியரு பல இடங்களெல்லாம் போய் பார்த்தேன். எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை கூட இருப்பார். நீங்கள் அவரோடு இருப்போம். இயேசு வரும்போது அவர் ராஜ்யத்தைக்கு போகலாம். கர்த்தரை விசுவசிக்கணும். எப்படி விசுவசிக்கிறது? இயேசுநாதா, என்னோட பாவங்களுக்காக நீ மரித்தீர், என்ன அக்கிரமங்கள் எல்லாம் அநீதி எல்லாம் நீர் எடுத்துக்கொண்ட, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய இரத்தம், உன்னுடைய வல்லமை, நீ பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த அத்தனை ஆவி வரங்கள் எனக்கு தந்தீர். அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை நம்முடைய மகனாய் மாற்றும், மகளாய் மாற்றும். என்ன நம்முடைய பக்கத்தில் வெய்யும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழட்டும். அப்படி சொல்லுங்க. என் பாவங்களை மன்னியும். அப்படி சொல்லுங்க. வாயினால் அறிக்கப்படும். 1 யோவான் 1:9 பைபிளில். 1 யோவான் 1:7 இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிறது ஒன்று தான். உலகத்தில் எந்த ஒரு வல்லமையோ எந்த ஒரு சக்தியோ நம்மளோட பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், என்னுடைய ஆத்மா ரொம்ப பலகீனப்பட்டிருக்குது. டாக்டர் கேட்பார், பெரிய படிப்பு படித்த டாக்டர் ஆனாலும் சரி, ஆத்மாவா? அதாரு? அது எங்கே இருக்குது? ஆத்மாவே தெரியாத. நமக்கு தெரியணும், நம்முடைய ஆத்மாவில் தான் இயேசு இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். பெரிய தேவன் எங்கே இருக்கிறாரு? உனக்குள்ளே. நான் என்ற சின்ன வயசுலாம் அந்த கோயில் இந்த கோயில் அங்கே இந்த மலை அந்த கூடெல்லாம் ஓடி ஓடி போனேன். அங்கே எல்லாம் ஆண்டவர் இல்லாது இப்போ தானே புரியுது. எனக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு. யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கின்ற ஒரு இடம் உங்களுக்குள்ளே. 1 கொரிந்தியர் 3:17. ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு தூயமானது, அந்த வீடு நீங்களே. வேதம் மாறாது. ஹல்லேலூயா. நம்புங்க, விசுவசிங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். இந்த மண்ணு சரீரம் மறிക്കുന്നதா இல்லை, இது நித்திய நரகத்தின்னு போகக்கூடாது. அதனால அந்த மரணம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறார். He became poor to make us rich. நம்முடைய தரித்திரம் அவர் எடுத்துக்கொண்டார், நம்முடைய அக்கிரமம் அவர் எடுத்துக்கொண்டார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் எடுக்கிறார், நம்முடைய இருட்டு எல்லா அசுத்தங்களெல்லாம் அவர் சுமக்கிறார். சிலுவையிலே நம்மை ஃப்ரீயாக்கி விட்டார். எல்லா பெனால்ட்டி தண்டனை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகனாய் உயர்த்தெழுந்து வந்தார். அல்லேலூயா. நம்மை உயர்ப்பிப்பார். அதான் பிலிப்பியர் 3:21. அவர் தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர் வருவார். விசுவாசம் அதான் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தின் நட்டல். இயேசு வரப்போகிறார். நான் இயேசுவின் வலது பக்கத்தில் இருக்கிறேன். நான் இயேசுவுக்காக ஓடுகிறேன். என்ற பாவம் எல்லாரும் ரத்தத்தில் என்னை மன்னிச்சாரு. நான் இயேசுவினை விசுவசித்து வாழ்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு பலம் வரும், தூதர்கள் வரும். காற்று தண்ட தூதர்கள் 104 சங்கீதம். தூதர்கள் காற்றுகளாய் வரும். அந்த சுற்றி கரங்கும் காற்றுகளாய் நம்ம பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவனுடைய வீட்டில் எப்பொழுதும் வாசமாக இருக்கணும். அவர் எப்போ தேவனுடைய வீடு ஏது? நாம் தான் வீடு. அப்போ நமக்கு அவருக்கு என்ன பிடிக்கும்? எப்பொழுதும் சோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அவர் துதிகள் மத்திய வசிக்கிறவர், துதியில் பிரியப்படுகிறவர், அவர் மகிமையின் தேவன். அவரை பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், சோத்திரம், 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 அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிக்கொண்டிருக்கும்போது தேவனோட சமூகம், தேவனோட காற்று, தேவனோட வல்லமை, தேவனோட அபிஷேகம் நம்மை பலப்படுத்த மறுபடுத்தும். நம்மை இயேசுவை போல மாற்றும் பிதாவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவைகளை சந்திக்கும். அல்லேலூயா. க்ளோரி டு காட். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை ராஜ்யத்தை போகிறதுக்கு வழி மனம் திரும்புங்கள். செய்த பாவங்கள் மீண்டும் செய்யாது. நம்பிக்கை இயேசு மேலே வைங்க. நம்புந்தவரை அவர் கைவிட மாட்டார். ஏசப்பா,
ஞானும் உம்மோட பக்கத்தில் வரப்போகிறோம். இனி இயேசு தான் எனக்கு எல்லாம். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தாங்க, ஒரு தரிசனம் எங்களை எனக்கு தாங்க. ஏதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னல மத்தேயு 7:7. அல்லேலூயா. நித்தமும் அவரை தேடுங்க, அவரை சமூகத்தை நாடுங்க. அப்பொழுது தேவன் உங்களை கூட இருப்பார், கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் முன்னே கைவிடுவதும் இல்லை. நீங்கள் அவரை விட்டு போகாத இருந்தால் போதும், அவர் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போவாது. ஏசாயா 41:10 என்ன சொல்லுது? என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். நிற்க முடியாத பிரச்சனையா, போராட்டமா, கண்ணீரின் பாதையா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது, ஐ வில் uphold you with my righteous right hand. அவர் வலங்கரம், நீதி உள்ள கரம், பாவிகளை ரட்சிக்கிற கரம், பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுக்குற கரம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவங்களை மன்னித்து ஜனங்களை ரட்சிக்க, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க, பூமியில் சமாதானம் தர அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளோர். அதுதான் இயேசு. இயேசு என்ற நாமத்தின் அர்த்தம் ரட்சகன். ஏது ரட்சிக்கிறாரு? பாபத்தை ரட்சிக்கிறாரு, கெட்ட வழி ரட்சிக்கிறாரு, பாபங்கள் ரட்சிக்கிறாரு, அக்கிரமத்தை ரட்சிக்கிறாரு, எல்லா தீங்கு விடுவிச்சு காக்கிறாரு. அதான் இயேசு ரட்சகர். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அவர் எல்லாருக்காக தான் பிறந்தது, உலக ரட்சகராய் பிறந்தார். மத்தேயு 1:21 அதான் சொல்லுது. இயேசு பிறந்ததுனால தான் நம்ம கலண்டர் பார்க்குறோம். பிசி ஏடி பிஃபோர் கிரைஸ்ட் ஆனியூ டொமினி கலண்டர்லேயே நம்ம ஒரு டேட்டை பார்க்குறது ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு 6, அது எப்படி நம்ம 6 சொல்லுது? கிறிஸ்துவனு முன்பா கிறிஸ்துவனு பின்பா? அதான 6 May 6. காலங்களும் நேரங்களும் இயேசு கிறிஸ்துவனுடையது. அவர் பிறக்கும்போது எல்லாம் வந்தது. அவர் நமக்காக பிறந்தார். நாம் மறுபடியும் அவருக்காக பிறக்கணும், இயேசுக்காக பிறக்கணும். அல்லேலூயா. எத்தனை வயசானாலும் இயேசுக்காக நாம் மறுபடியும் பிறக்கணும். அதான் அந்த தண்ணீரில் மூழ்கி நன்மையும் தின்மையும் திருச்சறிவுள்ள போது இயேசு யாருன்னு அறிஞ்சதுக்கு சேஷம் எல்லா பாவ சாமங்களையும் நீ வேண்டாம், எனக்கு இயேசு போதும்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி எல்லாம் ஃபுல் அப்படி மூழ்கி பாவத்துக்கு சத்து முழுகுது, நீதிக்கு பிழைக்குது, உயர்த்தெழுதுக்காக அப்படி கர்த்தரை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தரோட ராஜ்யம் மாத்திரமே மாறாத்தது, நிலையுள்ளது. திஸ் இஸ் நாட் எ பர்மனன்ட் சிட்டி. நமக்கு இங்கே ஒரு நிலையான ஒரு நகரம் இல்லை. நம்ம நோக்கி பார்க்கிற இடமெல்லாம் அழிவு. உக்ரைன், ஹல்லேலூயா, பாலஸ்தீன், ஹல்லேலூயா, துர்க்கி, ரஷ்யா, எந்த இடத்துல நோக்கி பாருங்க, சுனாமி, பூகம்பங்கள், எரிமலை, தண்ணி பெருகிறது. எங்கே ஒரு சமாதானமான இடம்? ஒரு விஷயத்தை சொல்லி பிடிக்கிறேன். ஒன்லி ஒன் பிளேஸ், சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்கும் நல்ல மேய்ச்சல்களுக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு இடம், இயேசு கிறிஸ்து அந்த இடம். அல்லேலூயா. அந்த இடத்தை பாருங்கள். எப்போதும் முழங்கால் படி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரோடு பேசுங்க. எப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுதோ அது தேவனோடு பேசுகிறது. எப்போ வேதத்தை படிக்குதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்க. வாங்கினா பெரிய பைபிள் வாங்குங்க. 1700 1500 நல்ல பைபிள் வாங்குங்க. பைபிள் மெடிடேஷன் இஸ் ஒன்லி கைடிங் ஸ்டார் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் டார்க்னஸ். The word of God is mighty weapons against the power of darkness. எந்த சக்தியையும் ஜெயிக்கக்கூடியது இருபுறம் கற்கொள்ள பட்டயம். இதான் இயேசு கிறிஸ்து. வாக்குத்தத்த வசனங்கள், the word of God. வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு மாத்திரமல்ல, இனி வரும் உங்களோட தலைமுறைக்கு உள்ளது. அப்போஸ்தலர் 2:39. அல்லேலூயா. ஆகவே இந்த பைபிள்
நமக்கு கிடைச்சதிலே இந்த பைபிளான இயேசு, இந்த பைபிளில் இந்த வார்த்தைகளான இயேசு, இதை படிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை சொல்லுனவனும் பாக்யவான். If read Bible morning and evening, you are a lucky person and a peaceful person and a joyful person and a heavenly person. Amen. God bless you. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு எந்த ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் நான் ஒரு ஃபோன் நம்பர் சொன்னேன், 7708384793. கூகுள் பேயில் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கோ அல்லது ஊழியத்துக்கோ ஹெல்ப் செய்யறதுக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். நான் ஆரம்பத்தில் கேட்கறதில்லை, கேட்கவே மாட்டான். அது கர்த்தர் நடத்துவார். ஒத்தாசபரம் பருவத்திலிருந்தும் என் கண்களை ஏறெடுக்கிறேன். சிலருக்கு வாஞ்சி இருக்கும், இந்த ஊழியத்தை எனக்கு கொஞ்சம் தாங்கணும், எனக்கு ஒரு கிருபை வரட்டும். அப்படி யாராவது இருந்தால், போன நாட்களில் ஒரு உதாரணம், நான் 51 நாள் உபவாசம் எடுத்து முடிஞ்ச உடனே அண்ணா நகர் ப்ளூ ஸ்டார் பக்கத்துலேருந்து ஒரு ஐயா ஒரு அமௌண்ட்டு பணம் 10,000 ரூபா எடுத்து கையில் கொண்டு தந்தேன். நான் கேட்குறேன், உபவாசித்து ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. என்ன கேட்டேன்? தேவைகள் சந்திக்கப்படணும், அன்றாட ஆகாரத்துக்காக வேண்டிக் கொள்ளலான்னு சொன்னீரே ஆண்டவரே, அதெல்லாம் தந்து சகாயம் பண்ணுங்க. எனக்கு ஜீவன் தந்தீரே, ஒவ்வொரு பார்ட்ஸுகளும் மறுபடியும் ரீஸ்டோர், அப்படி மறுபடியும் எக்யூப் மீ, அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிறைவாக்குவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போயிடும். நமக்கு எப்போதும் நிறைவானது வரும். சம்பூர்ணமான ஒரு தேவன். As for God, His way is perfect. இயேசுவினை நம்புന്നவர்கள் பாக்கியவான்கள். இயேசு மாத்திரமே தெய்வம். இயேசு மாத்திரமே உயர்த்தெழுந்தவர். இயேசு நம்முடைய மரணத்தை ஜெயித்தவர். இயேசு மாத்திரமே ஹல்லேலூயா வானத்தை பூமியையும் சர்வத்தையும் படைத்தவர். அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்காக எல்லாமே படைத்தது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு இரட்சகர். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிறார். ஜீசஸ் கமிங் சூன். ஆமேன்.